நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைப்பா, வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா கோவில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செம கூட்டம். அதுல பாத்தீங்கன்னா முருகருடைய இது கிடைச்சது, போட்டோ கிடைச்சது, சூப்பரா இருக்கு பாருங்களேன். இது வேற நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அது இது பண்ண முடியல. கோவில் போயிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா கோவிலால இன்னைக்கு நிறைய கடைகள்லாம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே இது எல்லாருக்குமே பிடிச்ச 90s அந்த அந்த இது கடை இருந்ததுப்பா. அது வண்டி கடை மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க. அதுல சில கண்ணு பல ஜாலியா இருந்தது. ஆமா, நான் சின்ன வயசுல சாப்பிடுவோம். அது எப்படி நீ சாப்பிட்டுருப்ப? அது எப்படி நீ சாப்பிடுற? 90s கிட், நீ 70s ஆச்சு. அது இல்ல 90s கிட்னால நாங்க இது 80s தான். இது 80s கிட் இது. பா அது பேர் என்னது? பாருங்க என்ன சொன்னாங்க? பேப்பர் பிஸ்கட் சூப்பரா சொல்றாங்க. அப்பா மாதிரி இருக்கு, அப்படியே நாக்குல வச்சா 80ஸ்லயே இருக்குது. அது இப்ப சுஷ்மிக்கு அது பிரச்சனை இல்ல. 90s கிட் சொன்னோம் இல்லையா, நீங்க 90s-ஆ அப்படினு கேக்குது. அதோட பின்னாடி உன கலவரம் பண்ணின்னு இருக்கு வீடியோல. இந்த அம்மு இத வெச்சுக்கோ. அதுக்கு வெச்சு விடு கொஞ்சம். அது கண்டுக்கலாம் முருகா. கோயில் போயிட்டு வந்து காட்டுவாங்க சாமிக்கு. அம்மு பட்டை இடி நீ வா. ஐடிங்க உட்கார்ந்து இருக்கு. கோவம் வந்துச்சு. இது எப்படி தெரியுமா? அந்த கொஞ்சம் புஷ்னு போடுவாங்க. அது ஒரு அன்பாக்சிங் பண்ணுங்க, சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு. இத பாத்தீங்களா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இலந்த பழம். அப்படியே ஸ்வீட் போட்டு. இது சுஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும்பா. புளி மிட்டாய் இந்த புளி சாக்லேட் காட்டு. அது புளி மாதிரி இருக்கு. அந்த இலந்த பழம் வந்து இதுவா வருது. இது ஸ்பூன் சாக்லேட். இது புளி ஸ்பூன் அப்படிதான் சொன்னாங்க. ஸ்பூன் அதான். அரை ஸ்பூன் சாக்லேட் நாங்க சொன்னோம். நீ நாங்க புளி சாக்லேட். அந்த கட்டை இதுல சீசர் கமாடுனோம். இந்த ஐஸ்கிரீம் குச்சில சேர்ந்து இது. இந்த பக்கம் ஐயோ அப்புறம் கொஞ்சோண்டு தான் வச்சிருக்காங்க. அதுல புளியங்காய் எவ்வளவு வைப்பாங்க. இது வந்து புளி சாக்லேட். புளியங்காய் இருக்க பாத்தீங்களா? புளியங்காய் வந்து இந்த ஸ்பூன்ல வச்சு அப்படி ஊத்தி தராங்க. அப்படி தெரியல. வாரிஸ்ல தொட்டி இப்படி நகர்த்தி வைப்பாங்க பாரு, அந்த மாதிரி தான் இது ஒரு கலர். ஒண்ணு இல்ல இது இந்த அப்படிதான் பைக் இது பண்ற கதையா? ஜிகு ஜிகு இந்த நகத்துல வைக்கறாங்க. அதுக்குள்ளே நீ என்ன சாப்பிடுற? இது இலந்த பழம் சூப்பரா இருக்கு. இலந்த பழம் சாக்லேட்டா? இந்த காட்டுங்க. காட்டு பாதை என்கிட்ட கம்மியா வச்சு கொடுங்க. இந்த ஆனா புளி கம்மி தான் சுஷ்மி. அதுல நிறைய வைப்பாங்கல்ல. அது இவ்ளோ பெருசா இருக்கும். இது நான் ஸ்கூல் விட்டு வரும்போதே வந்து சாப்பிட்டு தான் வருவேன். என்ன இது ஏதோ ஒட்ட வச்சுக்கிறாங்க. சரி ஏமாத்துறாங்கப்பா. இப்ப கிடையாது, அதெல்லாம் அவங்க தயார் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப முடிஞ்ச ஜெனரேஷன். இப்ப சாம்பார் குழம்பு புளி கிடைக்க மாட்டேங்குது. நாம புளி விலை ரேட் அதிகமா வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த புளியில கொஞ்சம் சக்கரை எல்லாம் போட்டு கலந்து அது ஸ்வீட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு பாக்குறீங்களா? இது வந்து எடக்கல் இலந்த பழம். அது என்ன எடக்கல்னு ஏதோ சொன்னாங்க. கமர்கட்டு மாதிரியே இது எடக்கல் தான். காமி நம்ம இது எடெல்லாம் போறோம்ல, 20 கிராம் 25 கிராம் கால் கிலோ அந்த தராசுக்கல் மாதிரி அந்த வெயிட் கல். இது அதுதான் ஈச்சம்பழம். இது ஈச்சம்பழம். கரெக்ட் கரெக்ட். கொட்டை பெருசு கம்முடி ஏமாத்துறேன். இலந்த பழம் வேற இது ஈச்சம்பழம். இது ஈச்சம்பழம் சுஷ்மி. எடக்கல் வேற. அங்க பாரு பாப்பா எடக்கலாம். அது சூப்பரா இருக்கு. சாக்லேட் ஆனா இலந்தம்பழம் கொட்டை ரவுண்டா இருக்கும். இங்க பாரு ஈச்சம்பழம் கொட்டை. இது கொட்டை பாருங்க. இத வச்சு சொல்லுங்க. இது ஈச்சம்பழம். இது இலந்த மழை. இது பேர் இது ஈச்சம்பழம். ஆமா நீ சொல்றது தப்பு. இலந்த பழம் வந்து மூக்கு சளி பழம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அது ரவுண்டா இருக்கும் இலந்த பழத்துல. இது வந்து ஈச்சம்பழம் கொட்டை. இது இதுல இருக்குது. அம்மா அப்பா சொல்லதான் கரெக்ட்டா. ஈச்சம்பழம் செய்வாங்க. டீ கொட்டை தான இருக்கும். இது பாரு நீட்டா இது பாரு கொட்டை. அதோ ஒண்ணு பா. சரி அச்சுக்கோங்க ரெண்டு. நாங்க வந்து அது இலந்த பழம் வாங்க ஃபைனலா. இது நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமாப்பா. உங்களுக்கு இது என்ன பழம் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. ஈச்சம் பழமா இல்ல இலந்த பழமா? இது ஸ்வீட் பழமா? அப்பா அது பேர் ஏதோ எடக்கலம். டிஃபரண்டா நிறைய ரொம்ப 50 கிராம் 100 கிராம் எடக்கல் மிட்டாய். ஆனா கல்லு மாதிரி இருக்கும் கரிச்சகா. ஆமா எடக்கல். எனக்கு அந்த பேப்பர் கொடுங்க, அதான் வேணும். கல்லு இலந்த ரெண்டு வாங்கினா எல்லாமே 10 ரூபாய் பாயிண்ட். இன்னும் நிறைய இருக்கு. அந்த இது ஜவு மிட்டாய், சக்கரை போட்டு மிட்டாய். அம்மா சிகரெட் வாங்கிச்சுப்பா. அப்பல வந்து தெரியல கேளு. ஏன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து குடிக்க போறீங்களா? எல்லாரும் பார்த்தாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கம்பரகட்டின்ற பேர்ல ஒண்ணுக்கு இது பேர். எல்லாம் இந்த பெரிய இந்த கம்பரகட் ஹார்டா இருக்கும். ஓகே. எல்லாரும் பார்த்து மெர்சல் ஆயிடுங்க. நாம வச்சிருக்கோம். சிகரெட் சாக்லேட் காட்டே கிட்ட 90s கிட் இதுல தானே அழகா போட்டுருக்காங்க பேப்பர் வச்சு. 90s சிகரெட். இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு ஒரு மலரும் நினைவுகள். அப்போ இது சிகரெட் சாக்லேட் இதெல்லாம் இப்போ நம்ம காமிக்கிறது எத்தனை பேர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க. போயிட்டு டீச்சர் எதுங்கல டீச்சர் எதுங்க எங்க அம்மாவே எனக்கு செஞ்சு தருவாங்கப்பா. வீட்ல செஞ்சு தருவாங்க. எங்க பாட்டி கொண்டு போய் டீச்சர் கிட்ட இப்படி பண்ணனும். இப்படி பண்ணனும். அப்படியே வாயிலே அடிப்பாங்களா? கையை இப்படி வச்சு இந்த இடத்துல தான் அடிப்பாங்க ஸ்கேல்ல டுங்குன்னு. ஐயோ. அப்புறம் மிட்டாய் தான் டீச்சர் சொன்னா அந்த பேப்பரை யாவன பிரிக்கல அடிப்பாங்க. மோஸ்ட்லி இங்க தான் அடிப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு வெளிய தான் போய் வைப்பாங்க. இந்த கமர்கட்டு வைப்பாங்க, இது வைப்பாங்க, மாங்காய், அப்புறம் வந்து நாகப்பழம். ஆனா நான் அப்ப பாத்ததெல்லாம் நான் இது பண்ணதில்ல, சாப்பிட்டதெல்லாம் இல்ல அது. ஆமா.
இப்போ அதே மாதிரி நான் நட்ராஜ் பென்சில் இந்தா. வந்திருக்கு எனக்கு நம்ம சாப்பிட்டது சாப்பிட இது மாட்டோம் எதுக்கு வேஸ்ட் இது பண்ணுவோம் சாப்பிடுங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்காது. இது கல்லு மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கு சம எனக்கு இந்த புளி மிட்டாய் எல்லாம் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு புளிப்புனாலே ஆமா அப்பா புளி பிடிக்காது. பேப்பர் ஓபன் பண்ணேன். சின்னதான் அது எப்படி இருக்கும் கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நிறைய இருந்தது. ஆமா கடிக்க முடியல அதான் ஒண்ணு ஆனா ஒண்ணு ஞாபகம் கல்லு. அப்ப ஆரஞ்சு மிட்டாய் இருந்தது பல்லி மிட்டாய் இருந்தது. அப்புறம் அந்த காலத்துல 10 பைசா இருக்கும் பாத்தீங்களா அந்த நூல் வச்சு 10 அது அப்படி போய் அது சுத்துவோம் சுத்தம் அது நல்லா இருக்கும் தெரியுமா? அந்த மிட்டாய் இருந்தது ஜவு அது மிட்டாய். என்ன பண்ண தெரியுமா? 2 சுத்து சுத்துவோம், 3வது சுத்து வாயில அப்புறம் போடுவோம். அப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம என்னது இதெல்லாம் அப்போ வந்து குடிசை தொழில் அவங்க செய்யறவங்க வீட்லயே இருக்கவங்க செஞ்சு நம்ம இது சாப்பிட மாட்டியா? அப்படியே புஷ் அப்ப பண்ணி நம்ம ஆயாவே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் எல்லாம் ஃபேக்டரி வச்சு இது பேப்பர் பண்றாங்க பிஸ்கெட் இது. இப்பவும் குடிசையில தான் செய்றாங்க. இது ஃபேக்டரில ஆயா கிடையாது. செய்வாங்களா அப்பா ஃபேமிலில செய்வாங்களா? எது மிட்டாயா? எங்க ஆயா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க எல்லா மிட்டாயும் செய்வாங்க எங்க ஆயா. அந்த பருப்பிலாம் சொல்றீங்களா, கம்மரை கட்டு பருப்பி. இவங்க மிட்டாய் குடும்பம் தானே பேரு இவங்க குடும்பம் மிட்டாய்க்கார குடும்பம் தான் சொல்லுவாங்க யாருக்கா தெரியும் அவங்க ஆயா புட்டுலாம் செஞ்சு கொடுப்பாங்க புட்டுல மிட்டாய் எல்லா மிட்டாயும் செய்வாங்க எங்க. இவங்க ஆயாவும் எங்க ஆயாவும் அக்கா தங்கச்சிங்க இல்ல ஆனா நான் எங்க ஆயா பிறக்கும் வந்து போதெல்லாம் மிட்டாய் அந்த மிட்டாய் இந்த செய்யறதா கம்மல்லாம் செய்வாங்க வீட்ல எல்லாம் இந்த பேப்பர் பிஸ்கட் எது இருந்தாலும் வெளியே வாங்க மாட்டேன். எல்லாமே வீட்டுல தான் செய்வோம். இப்பதான் எல்லாம் வாங்கி வெளியே அதனால நான் இப்ப இந்த வேப்பர் பிஸ்கட் சொல்றீங்களா வேப்பர் பிஸ்கட் வந்து மொறு அப்படியே வாயில ஒரு மாதிரி சாப்பிட்டா சாப்பிடுவோம். ஒட்டிடும் போட்டு புஷ்னு இது போட்ட உடனே இந்த நாக்கு பேர் நான் பாதி பிரிச்சிட்டேன் அந்த சாக்லேட்டை. நல்லாவே பிரிக்கணும் பிரிச்சா ஒண்ணுமே இல்ல சாக்லேட் தான்ப்பா அது அந்த டிசைன்காக அப்படி வச்சிருக்காங்க வேற இது ஒண்ணும் மாதிரி இல்ல. இருக்கும். அது ஒரு மாதிரியா இருக்கும். இது நீங்க ஒயிட் சாக்லேட் பண்றீங்களா அது வந்து சக்கரை மிட்டாய் இது பேர் ஆக்சுவலா சோன் பப்படி அந்த இது பிங்க் கலர்ல சாப்பிடுறமே அதேதான். அதே நான் சோம் பப்பில அதுவே white color. கேண்டி மாவு மாதிரி ஒரு மருந்து மாவு மாதிரி இருக்கும் அது. கேண்டி சாக்லேட் அப்படி சொல்லிக்கலாம் இப்போ அதுதான் பண்ணுவாங்க அது காமிமா. வேற என்னமா அது அந்த ரவுண்ட் நான் பேப்பர் பிஸ்கெட்டா? சூப்பரா இருக்கும். சாப்பிட்டதே சுஷ்மி இதான் தெரியாம நீ ஆசையா மொத்த- இங்க பாரு, அந்த கேட்டாங்க மொத்தமா எடுத்து வாயில போற இங்க பாரு இவ்வளவு ஆயிடும். இதோட நிறைய இவன் மிட்டாய் சும்மா வாயில அப்புறம் வச்சு பாரு. தேங்காய் மிட்டாய்னு ஒண்ணு இப்ப இருக்கும் பாரு நாக்கு நீட்டு இருக்காது பாரு பிஸ்கெட். இப்ப தேங்காய் நாக்கு மிட்டாய் நீட்டு இருக்காது பாரு பிஸ்கெட் இருக்காது. ஒட்டிக்குது அப்படியே அப்பளம் மாதிரி. அதுதான் பேப்பர் பிஸ்கெட் அது பேர். இது மொத்தமே ஏதாவது 7 பாக்கெட் வாங்கணும் 70 ரூபாய் ஆயிடுச்சு நம்மளுக்கு இதுக்கு மேலேயே வாங்கினா சரி அதிகமா போயிட்டே இருக்கும் நிறைய வச்சிருக்காரு அவரு அப்புறம் ஜாம் வச்சிருக்காரு அந்த பாக்கெட்ல ஒரு ஜாம் $7,000 வச்சாலும் இந்த மாதிரி பாத்துருக்கியா நீ? கிடைக்காது அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் சரி அப்புறம் அடுத்த தடவை இந்த டைம் தான் அந்த போன டைம் கோயிலுக்கு போக வரா. கிடையாது காணாம போச்சு வராது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதனால இதெல்லாம் வந்து சுஷ்மிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினது இது எனக்கு பிடிச்ச மாதிரி ஆனா நான் சாக்லேட்ல என்னது 90s கிட் வந்து பார்த்தோன்னே போய் பார்த்தேன். அப்புறம் குட்டி அந்த பால்கோவா வச்சிருந்தாங்க வாங்கினது என்னவோ நீதான். நான் வந்து அந்த பேப்பரும் புளி ஆமா இதெல்லாம் தெரிஞ்சதான் வாங்கணும் அதுக்கப்புறம் பள்ளி இன்னும் நிறைய இருக்கு. சக்கரை மிட்டாய் இது இருக்கு. சாமியா பார்க்கும்போது போனோமோ இல்லையோ சக்கரை சாமியா மிட்டாய் பாத்துருக்கியா? சக்கரை கலர் கலர் பார்க்க சொல்லி சக்கரை மிட்டாய். நினைச்சிட்டோம் ஜவு திரும்பி வர சொல்லும் சக்கரை மிட்டாய். அததான் நான் சொன்னேன் இந்த மேல ஜவு மிட்டாய் சக்கரை போட்டு ஜவு மிட்டாய் சுகர் ஜவு மிட்டாய் வேற, அது வந்து பஞ்சுமா இருக்கும். சக்கரை மிட்டாய் சக்கரையிலே செய்வாங்க, கல்லுமா இருக்கும் சக்கரை உண்ட மாதிரி. அதுதான்ப்பா அது பிங்க் கலர் அந்த இது சொல்றது. அந்த இது சோம்பு சாக்லேட் பிங்க் கலர் சக்கரையிலே செய்வாங்க. ஒன்லி சக்கரை தான் அது. சக்கரை மிட்டாய், அது நிறைய ஜவு இருக்கு மிட்டாய் எல்லாமே வேற. இருக்கு சூப்பரா ஜவு ஜவு மிட்டாய், மிட்டாய். ஆரஞ்சு கேண்டி, மம்மி மம்மி டாடி அது வாயில வச்சா வாயில போட பட்டு ஆனா மம்மி டாடி அது வேற. ஒரு சாக்லேட் வாயில வச்சா பட்டுனுமே அப்புறம் வந்து இந்த வாயில பள்ளி வச்ச மிட்டாய்ல பட்டு. வந்து 90s தான். பள்ளி மிட்டாய் பள்ளி மிட்டாய்ல நிறைய 90s தான். பள்ளி இப்ப வந்து ஹோட்டல் எல்லாம் வைக்கிறாங்க. அது எல்லா ஹோட்டல்ல இருக்கு. இப்போ சில ஹோட்டல் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சுஷ்மி வந்து அண்ணாச்சி வாங்கணும் அதை அப்படியே வச்சுட்டா சாப்பிடாம அது வந்து இந்த அங்க கோவில போய் நாங்க ஒருத்தர் நல்லா எங்களுக்கு ரொம்ப பழக்கமானவர் கியூல நிக்க சொல்லியே நிறைய பேர் அவர்கிட்ட மாங்காவும் இந்த அண்ணாச்சி பழமும் கட் நிறைய பண்ணி போட்டு தருவாங்க. அப்படியே கியூல அவ்வளவு நேரம் நிக்கிறது அதை வாங்கி சாப்பிட்டுட்டே நாங்க கியூ வந்து மூவ் ஆயிடும் திருச்செந்தூர்ல கூட நல்லா தான் அந்த மாங்காய். நல்லா இருந்துச்சு இதுல இல்லாம நீ வேற என்ன சாக்லேட்லாம் சாப்பிட்டிருக்க? நிறைய ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப சொல்லலாம், ஃபேமஸ் நிறைய ஆரஞ்சு சொல்லலாம். மிட்டாய் தேங்காய் மிட்டாய்னு ஒண்ணு இருக்கு எவ்வளவு உங்க ஜாம் வீட்ல இருக்கு. எவ்வளவு அது? இதா 10 பைசா 5 பைசா தானே அப்ப நம்ம இது பண்ணலாம் 5 பைசா எனக்கு 5 வந்து சாக்லேட் தருவாங்க 5 பைசா கொடுப்பாங்க. எனக்கு எல்லாம் வாங்கி மீதி 3 பைசா இருக்கும். அதான் அது 3 பைசா இருக்கு ஆனா 5 பைசாக்கெல்லாம் நம்ம வாங்கிருக்கோம் அத சொல்லுங்க இதெல்லாம் 1 பைசா தான். நாங்க வாங்கும்போது 1 பைசா நான் பார்க்கல அதான் அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது, 5 பைசா எனக்கு 10 பைசாலாம் இருக்கு 5 பைசா கொடுத்தாலே 5 மிட்டாய் தருவாங்க 10 பைசா 10 மிட்டாய் எனக்கு நான் ஸ்கூல் அப்புறம் நான் படிக்கும் 20 காசுலாம் பார்த்திருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவ்வளவுதான். முந்திரில அப்ப அருவா பழசு உங்க அப்பா தான் நீ நான் இல்ல அருவா பழசு 5 பைசா கொடுத்தா இவ்வளவு முந்திரி தூள் தருவாங்க ஸ்கூல்ல. என்னது? ஸ்கூல் வெளியில ஒரு கடை இருக்கும். இவ்வளவு முந்திரி தூள் தருவாங்க 5 பைசா தான். முந்திரி தூளா? முந்திரி வந்து உடைஞ்ச முந்திரி சொல்றாங்க தூள் முந்திரி மளிகை அது. கடையில எல்லாம் இருக்கும் தெரியுமா? அது இவ்வளவு தருவாங்க. அங்க வேலை செய்யறவங்க எடுத்துட்டு வந்து அது விற்பாங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா நான் பார்த்த வரைக்கும் அப்ப நாங்க பால் பவுடர் உருண்டைன்னு எங்க ஸ்கூல் லைஃப்ல விற்கும் சூப்பரா இருக்கு அது எங்க விற்பாங்கன்னா ஸ்கூல்லயே பிஸ்கெட் எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாமே பொம்மை பிஸ்கெட் தான். அப்ப அது தெரியும் அது மேரி பிஸ்கெட்ல பொம்மை வரும் ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் பிரிட்டானியா பிஸ்கெட் தான் அப்ப இருக்கிறது தான் அது ஸ்கொயர் பிஸ்கெட்
மாதிரி குச்சி மிட்டாய்ன்றாங்களா அது அதுவும் நல்லா அதுவும் அப்பத்துக்கு தான். அது ஆனா இப்போ வேற மாதிரி ஒரு பண்ணு டைப்பாவே இருக்கும் சாஃப்ட்டா. பெருசு குருவி மிட்டாய் குச்சி இது இப்போ அந்த குருவின்றது பெருசா தான் இருக்கும். குருவி பிஸ்கெட் தெரியும். குச்சி மிட்டாய் நீட்டா இருக்கும். அது குச்சி மாதிரி அது சாப்பிடுறதுக்கான டேஸ்ட். அது இது நம்ம கேக் சாப்பிடுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு டைப்ல அதெல்லாம் அது அப்படியே 90ஸ்லயே வந்துச்சு. ஐடியா தோட்டுக்கும் வரலாம். அப்பெல்லாம் இப்பெல்லாம் பேட்டரியில போற அப்பெல்லாம் அதுவே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அவ்வளவு ஹெல்த்தி வர எந்த அவங்கலாம் அப்படியே வீட்லயே மேக் உடம்பு பண்ணுவாங்க. எந்த கெடுதல் அந்த மிட்டாய் சாப்பிட்டா யாரும் எந்த கெடுதல் வந்தது கிடையாது. இப்போ சாப்பிடுற மிட்டாயில தான் கெடுதல் வருது. இப்ப யாருக்குமே சுகர்லாம் அதிகம் சேர்க்க ஆனா மாட்டாங்க. ஐஸ் சீவி கலர் கலரா ஊத்தி கொடுப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்போ ஐஸ்லனா இருக்கு. அந்த ஆனா இந்த அது கோலா ஐஸ் பெஸ்ட் அது. அது பேர் கோலா ஐஸ். அதுக்கு அப்பெல்லாம் நல்ல ஜெனினா இருந்தது எல்லாமே. இவங்கலாம் வராங்க இப்ப பால் ஐஸ் பால் வராங்க. அத 2 ரூபாய் கொடுத்தா பால் ஐஸ். 2 ரூபாய் எங்களுக்கு ஒரு பாட்டில் எடுத்து வீட்ல இருக்க ஒரு பாட்டில் எடுத்து எந்த பாட்டில் கொடுத்தாலும் ஒரு ஐஸ் கொடுப்பாங்க. இது தனியா தான் தீபா. அதுக்குலாம் சுஸ்மிக்கு என்னன்னே தெரியாது அதெல்லாம். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்தோம். சாமிக்கு பூலாம் கொடுத்தாங்க. சாமி இந்த தடவை இன்னைக்கு நல்லாவே பார்த்தோம். 2 வாட்டி பார்த்தோம். 2 தடவை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கியூ வந்து நாங்க வெளிய இருந்து போறோம் நேரா சன்னிதானத்தை பாக்குறது. அவங்க என்னன்னா சீக்கிரமா நம்மள வெயிட் பண்ணவே விட மாட்டாங்க. அப்போ பிஸ்கெட்ல இந்த மாதிரிலாம் கவர்ல வராது. எங்க அப்பாலாம் வேணும் டின்ல தான் இருக்கும் எல்லாமே. பவுடர் கூட பால் பவுடர் அமுல் பால் பவுடர் வேணும் டின்ல தான் இருக்கும். அது அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவு ஃபர்ஸ்ட் டேஸ்டா. குவாலிட்டி பிஸ்கெட்டே அப்படி தான் வரும். ஹார்லிக்ஸே இப்ப மட்டமா இருக்கு. ஆர்லிக்ஸ் பாட்டில்ல வர அந்த குட்டி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதெல்லாம். டேஸ்டே இல்ல மண்ணு மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கும் அதெல்லாம். எனக்கு ஆர்லிக்ஸோட போன் மீட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போன் மீட்டா சாக்லேட் மாதிரி இருக்குமா நல்லா இருக்கும் அது. சரி இவரு புடிச்ச வந்தா ஒரு லிஸ்ட் எடுக்கலாம் மாடி நானே அவர் சொல்லிக்கினே வேற வாங்க முடியாது அதெல்லாம். போன் மீட்டாலாம் இருக்கு இப்ப இருக்கு. ஆனா அந்த டேஸ்ட் ஆனா இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டில இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே வந்து நிறைய இது வந்து 80 ரூபாய்னாக்கா அது 200 ரூபாய் இருக்கும். டூப்ளிகேட்லாம் இருக்காங்க. அதே மாதிரி டேஸ்ட் இருக்காது. எங்களுக்கு தான் பைஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து வெளியில குடிக்கிறல இத 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடியாத அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேற மாதிரி இருக்கும். விஜய் அந்த பல்ல சாப்பிட்டே அவனை இப்பதானே கோலா நாங்க கோலி சோடா குடிப்போம். கோலி சோடா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோலி சோடா ஆனா இதுதான் சாப்பிட விட மாட்டாங்க யாருமே. இது சாப்பிட்டாக்கா ஜுரம் வராத காதுல ஏதோ ஒன்னு ஆயிடும் சொல்லுவாங்க. இது இந்த புளி மிட்டாய் காது வலி வரும். காது வலி வரும். குளிர் டைம்ல தான் சாப்பிட்டாங்க. ஆனா இந்த புளி சாப்பிட்டா ஒண்ணாவது. அவரே வந்து ரொம்ப ஒரு ஈ சைஸ்ல வச்சுக்கிறாரு. புளியும் சாப்பிட மாட்டாங்க. அது இவ்வளவு குண்டா இருக்கும் அது. அவ்வளவுதான். சரி அப்புறம் வந்து நீங்க பாக்குற நீங்கலாம் உங்களுக்கு என்ன மலரும் நினைவுகள் சாக்லேட்ஸ்லாம் சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. எது பிடிக்கும் சொல்லுங்க. இந்த சாக்லேட்ல எது பிடிக்கும்? இந்த மிட்டாய் பிடிக்குமா? இந்த புளி மிட்டாய் பிடிக்குமா? நம்ம பேப்பர் இது பிடிக்குமா? எது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. போனதுக்கு இதை கண்டிப்பா வாங்கணும். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா வாங்கி பாருங்க. இதெல்லாம் அப்ப வாங்கின ஞாபகங்கள் எங்களுக்கு கண்டிப்பா வந்தது. அதனாலதான் சுஷ்மியை கூட்டு போயிட்டு இன்னும் நிறைய வாங்கணும்னு ஆசை. சுஷ்மி சொல்ல சாப்பிடாம எதுவும் வாங்க கூடாது. வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.